அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா, நமாமி கங்கே ப்ரோக்ராம். அதாவது கங்காவை தூய்மைப்படுத்துவதற்காக வந்துட்டு எவ்வளவு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி எப்படி அது வந்துட்டு ஆப்ரேட் ஆகுது, என்னென்ன பாணியில் அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் இது வந்து ரீசெண்டாக நியூஸ்ல இருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின், அதாவது இந்த கங்கா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 638 கோடி வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம். எந்த ரிவர் எந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நதியாக வந்துட்டு இந்த கங்கா நதி வந்து விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஹிண்டோன் ரிவர் அதை வந்து ரீஜுனவேட் பண்ணணும், அதை வந்து சுத்தப்படுத்தணும், அதை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த நிதி வந்துட்டு வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2014 வந்து பாத்தீங்கன்னா இந்த தூய்மை, அதாவது கங்காவை தூய்மைப்படுத்துதல் நமாமி கங்கே ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடியும் 2011 வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்காவை சீர் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன வந்து இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாவே வந்து நம்ம வந்து பார்க்கலாம், என்னென்ன அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஹிண்டோன் ரிவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. இது யமுனாவுடைய துணை நதி, அதாவது கங்கா ரிவர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய யமுனா நதியினுடைய துணை நதியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிண்டோன் ரிவர் வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹிண்டோன் நதி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப பொல்யூட்டடான நதியா வந்து இந்த நாட்டிலே வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் 638 கோடி ரூபாய் இப்போ இதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால வந்துட்டு ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஹிண்டோன் நதியை தூய்மைப்படுத்துவதற்காக தான் இந்த 638 கோடி ரூபாய். இந்த ஹிண்டோன் நதி உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, இது யமுனாவோட ட்ரிபியூட்டரியாகவே வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, அடுத்து எல்லாத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 காட்ஸ், பிரயாகராஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 காட்ஸ், அதாவது காட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்க போகும்போது காட்ஸ் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்ல ரொம்ப ஃபேமஸ். காசிலியா இருக்கட்டும், பிரயாகராஜ்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து ஃபேமஸ். அந்த நதிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே இந்த காட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். நீங்க காசிக்கு போனீங்கன்னா ஹனுமான் காட்டு, மணிகர்ணிகா காட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பூரா அப்படியே அந்த நதிக்கரை ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் வந்துட்டு அந்த காட்டா தான் வந்துட்டு இருக்கும். அங்க இருந்து நீங்க போட்ல எல்லாம் இப்ப வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இருக்கு. சோ இங்க பிரயாகராஜ்ல இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம்லாம் நடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பிரயாகராஜ்ல தான் வந்து நடக்குது. அங்க இருக்கக்கூடிய இந்த 7 காட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெவலப் பண்ணணும், பராமரிக்கணும், சீரமைக்கணும் அப்படின்றதற்காகவே இந்த நிதி வந்துட்டு வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, இதுதான் வந்துட்டு முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது கங்காவை தூய்மைப்படுத்த வேண்டும், கங்காவை வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் செய்ய வேண்டும், கங்காவை வந்து பாத்தீங்கன்னா புனிதப்படுத்த வேண்டும் அப்படின்பதற்காக முதல் ஆரம்பிக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படின்றது. பின்புதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நமாமி கங்கே ப்ரோக்ராம் அப்படின்றதெல்லாம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 2014 வரும்போது இந்த ஸ்மார்ட் சிட்டி கங்கா நமாமி கங்கே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்பதை நம்ம வந்துட்டு மறந்து விடவே கூடாது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படின்றது. ஸோ இது எப்போ வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2011 இது எங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து, அதாவது எப்படி வந்துட்டு சட்டமா மாறி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதாவது சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 ரெஜிஸ்டர் பண்ணி இதை துவக்கி இருக்கிறார்கள் அப்படின்பதை நாம் வந்துட்டு மறந்து விடக்கூடாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கா நதியினுடைய ரிவர் பேசின், அதாவது அதை சுத்தப்படுத்துவதற்கோ இல்லை அதற்கோ அத்தாரிட்டி கொடுப்பதற்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த NGRBA நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி அப்படின்றத வந்துட்டு இதுதான் வந்துட்டு அதனுடைய டோட்டல் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இதுதான் இந்த பாடி தான் வந்து செயல்படுத்தும் அப்படின்ற மாதிரி. சோ இந்த NGRBA தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டியாவே இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்காக்குள்ளார வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். சோ இது எப்படி வந்துட்டு இது எந்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. சோ இந்த கங்காவா இருக்கட்டும், என்விரான்மெண்ட் சம்பந்தமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு 2 ஆக்ட் தான் வந்து உயிர் கொடுக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப், இது 1972 பண்ணிருப்பாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 1986 வந்து பண்ணிருப்பாங்க. சோ வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி, ஏன்னா கங்கா அப்படின்னு வந்துட்டு வரும்போது வாட்டர் பொல்யூஷனுக்கான ஒரு கான்செப்டும் இதற்குள்ளாரே வந்துட்டு வந்துடும். சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இதற்குள்ளாரே வந்துட்டு அடக்கிடுவாங்க அப்படின்றத பொருள். சோ நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா எப்படி ஆரம்பிச்சாங்க? 2011 ஆரம்பிச்சாங்க. அதுதான் பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா நமாமி கங்கே ப்ரோக்ராமா வந்து மாறிச்சு. இது எப்படி வந்துட்டு உருவாக்கப்பட்டது? சொசைட்டி ஆக்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி இது வந்துட்டு உருவாக்குறாங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கங்கா
ரிவர் பேசின் அத்தாரிட்டியினுடைய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவங்க செய்வாங்க அப்படின்றதுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு பொருள். சோ அதற்கு நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றத அர்த்தம். சோ அடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமாமே கங்கே ப்ரோக்ராம் 2014 பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பிளாக்ஷிப் ஸ்கீமாவே வந்து கொண்டு வரப்பட்டது. ஏன்னா அன்னைய நாளைக்கு கங்கா அப்படின்றது ரொம்ப ஒரு மாசடைந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு சுத்தம் இல்லாம ஒரு இடமாவே வந்துட்டு இந்தியாவில் வந்து இருந்து கொண்டு இருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு அன்றைய அரசாங்கம் வந்துட்டு ஒரு சேலஞ்சாவே வந்து எடுத்துக்கிட்டு நாங்க இதை வந்து தூய்மைப்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நேஷனல் நமாமே கங்கே ப்ரோக்ராம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்ஷிப் ஸ்கீம், அதாவது பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் பை தி யூனியன் கவர்மெண்ட் 2014 துவக்கப்பட்டது அப்படின்பதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டும். ரெண்டு அப்ஜெக்டிவ், ட்வின் அப்ஜெக்டிவ், ரெண்டு அப்ஜெக்டிவ் தான் இதுக்கு வந்துட்டு இந்த நமாமே கங்கே ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்ஜெக்டிவ் தான் வந்துட்டு இதுல வந்துட்டு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் ரீஜெனரேஷன் ஆஃப் தி ரிவர் கங்கா, அதாவது பராமரிக்கிறது பாதுகாக்கிறது. இது ரெண்டும் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுவது. ஏன்னா உத்தரப்பிரதேஷா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசு, அதாவது இந்த பொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டு தி எக்ஸ்டென்ட் வந்துட்டு அதிகமாவே வந்துட்டு பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக இவை வந்து இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லி வந்து உங்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை, அங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி புவர் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப சின்ன ஏரியா, அந்த ஆட்டோமொபைல் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து எல்லாமே அங்க வந்துட்டு அதிகமா இருக்கு, வெயில் அதிகம், எல்லாமே அங்க வந்துட்டு அதிகம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோ இங்க முக்கியமான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது, அதற்கப்புறம் கங்காவை தூய்மைப்படுத்துவது, பாதுகாப்பது, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்துட்டு நமாமே கங்கே ப்ரோக்ராம் உடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். டிபார்ட்மெண்ட் ஆர் மினிஸ்ட்ரி எப்படி வேணுமோ நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அது எந்த துறை கீழே வருது, நமக்கு ஒரு ஸ்கீம் வருதுன்னா அது எந்த துறை கீழே வருது அப்படின்றது நம்ம வந்துட்டு நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். சோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரீஜெனரேஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஜல் சக்தி அபியான்ல இன்னைக்கு இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்துட்டு வருது. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நமாமி கங்கே ப்ரோக்ராம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகி இயங்கி கொண்டிருக்கிறது. ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்துட்டு வரும் அப்படின்றத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமாமே கங்கே ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த மெயின் பில்லர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிவர் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட், சியூவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு தூய்மைப்படுத்துறது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சியூவேஜ் வந்து சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் அந்த நதியினோட வந்து கலக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. பயோடைவர்சிட்டி, ஈகோ டூரிசம், காசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கங்கா வந்துட்டு அதிகமா தென்படுறதோ இல்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்படுறதோ நீங்க வந்து காசியில தான் வந்துட்டு கேள்விப்படுவீங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. காசியில வந்துட்டு இந்த ஈகோ டூரிசம் வளர்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கா வந்து படிப்படியா வந்துட்டு தூய்மைப்படுத்தி கொண்டு வந்ததுதான் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா நம்மளே இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதை கவரை கீழே போடுறது, சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு கவரை கீழே போடுறது, அந்த மாதிரி கங்கால இந்த மாசு தூய்மைகள்லாம் வந்துட்டு இருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவே நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கங்கா ரிவர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு டாபிக். அதனுடைய துணை நதிகள் எல்லாத்த பத்தி நம்ம வந்து பிரீஃபா வந்துட்டு கங்கா ரிவர் சிஸ்டம் பத்தியே நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ இந்த இது பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கா ரீஜெனரேஷன் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இதனோட அப்ஜெக்டிவ் என்ன, இது எப்ப துவங்கப்பட்டது, இதனுடைய காசஸ் என்ன அப்படின்றத நன்றாக வந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க அதை அடுத்த வீடியோல வந்து நாங்க வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துட்டு 2023 டிசம்பர்ல வந்துட்டு வர்றதா இருக்கு. ஸோ நேற்று வந்து நோட்டிபிகேஷன் படி வந்துட்டு இதுல வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சு குரூப் 2 மெயின்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5400 வேகன்சி கிட்ட வந்து இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ குரூப் 2 மெயின்ஸ்க்கான ரிசல்ட் உங்களுக்கு டிசம்பர் 2023 வருது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் சர்வீசஸ், அதாவது கம்பைன் சிவில் சர்வீசஸ்க்கான குரூப் 1, அதாவது குரூப் 1க்கான பிரிலிம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாச இறுதிக்குள்ளாரே வந்துரும். அதாவது குரூப் 1 ரிசல்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்குள்ளாரே வந்துரும் அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்கான ஸ்பெஷல் பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அகாடமிலே, சென்னை ஐஏஎஸ் அகாடமிலே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏப்ரல்
2023 மோஸ்ட்லி இந்த ரிசல்ட் வந்துடும். அதுலேருந்து ஒரு 90 நாள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேட்சஸ் நம்ம வந்துட்டு கல்டிவேட் பண்ணி நம்ம வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்காக நம்ம வந்துட்டு உங்களை வந்து க்ரூம் பண்ண போறோம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய சன் ஐஏஎஸ் அகாடமியில எக்ஸ்க்ளூசிவ் நோட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரிஸ் அதற்காக வந்துட்டு கொடுக்கப்பட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ நோட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் அண்ட் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நோட்ஸ் வந்துட்டு நம்ம சன் ஐஏஎஸ் அகாடமியில வந்துட்டு அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் திரு சரவணகுமார் ஐஆர்எஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சன் ஐஏஎஸ் அகாடமி ஜாயின் பண்ணுங்க, அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க.